ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி நாச்சோஸ் பண்ண போகிறோம். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக, அதுவும் அரிசி மாவு வச்சு அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போ பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால அந்த வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தான், பாதி சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே இது சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் பூண்டுங்கிறதுனால நான் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 3 பல் பூண்டே இதுக்கு போதுமானது. அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்க்குறேன். நான் இப்போ சின்ன ஜீரகம் சேர்த்துட்டு இதை எந்த விதமான தண்ணியும் ஊற்றாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச பேஸ்ட் இந்தளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடாமல் பார்த்துக்கங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இது மாதிரி வந்துடும். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பச்சரிசி மாவு தான் எடுக்கிறேன். அந்த அரிசி மாவு நீங்கள் வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காததாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இடியப்ப மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சரிசி, வெறும் பச்சரிசி மாவு மட்டும் எடுத்தால் போதுமானது. நான் இன்றைக்கி அந்த பச்சரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1/4 கப்பு இந்த மாவோட அளவு. அந்த மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வேணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இந்த உப்பு அதுக்கு போதுமானது. நம்ம எடுத்த மாவுக்கு இந்த உப்பு சரியாக இருந்துச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி அந்த உப்பெல்லாம் கரையணும். அந்த தண்ணியில் சேர்ந்து உப்பு கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதை அதோடு சேர்த்துக்கணும். அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன்னா, இந்த அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் அந்த வெங்காயத்தோட வாசம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது வெங்காயத்தோட தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது வெங்காய தண்ணி கொதிக்கையிலே நம்மளுக்கு அந்த ரொம்ப அந்த சிப்ஸு இது நாச்சோஸோட வாசம் அப்படி சூப்பராக வந்தது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரேடியாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மாவை போட்டுட்டு அந்த வெந்நீரில் நல்லா கிண்டி விட்டோம்னா அது கொஞ்சம் வெந்த மாதிரி வரும். நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ மூடியை போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே அதை மூடி வச்சிடணும் அந்த மாவை. 1லேருந்து 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு 2 நிமிஷத்துக்கிட்ட அந்த சூட்லேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், திறந்தாச்சு. நல்லா மாவு கொஞ்சம் வெந்து லேசாக கலர் மாறின மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ திரும்ப ஒருக்கா நான் கிண்டி விட்டு இப்போ வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். இது சூடாக இருக்கையிலே நம்ம பிசைஞ்சிடணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கையிலே பிசைஞ்சிடணும். ஆற விட்டுறாதீங்க. கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க, ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிசைகிறேன். திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கங்க. நீங்கள் ஆறி போயிடாமல் பிசைஞ்சிருங்க. இப்போ கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நான் இப்போ லேசாக வெதுவெதுப்பான தண்ணி, சுட வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்மளுக்கு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கங்க. அதே தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ எனக்கு மாவு கெட்டியாக இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன். அது லேசாக தெளித்து பிசைஞ்சிக்கங்க. இந்த மாதிரி லேசாக தெளித்து இதை நம்ம இந்த தட்டை மாவு இருக்கும்ல, அந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன், வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ தட்டை மாவு அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு மாவு. இந்த மாதிரி அமுக்கி பார்த்தாக்க தெரியும். இப்போ இதை நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நான் கீழே ஒரு சீட்டு விரித்து வச்சுருக்கேன். அதில் ஃபோர்க் எடுத்து வச்சுருக்கேன், கத்தி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பீஸா கட்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி கட்டை தேய்க்கிறதுக்காக அது எடுத்து வச்சுருக்கேன்.
அப்புறம் இதில் வந்து மேலே வந்து தூவிக்கிட்டு நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு வந்து பச்சரிசி மாவு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால் பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீட்டு விரிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து தரையில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நான் சீட்டு எப்போவுமே விரிச்சுக்குவேன். இப்போ அந்த சப்பாத்தி கட்டையில் வந்து அந்த அரிசி மாவை வந்து கொஞ்சம் லேசாக தூவி விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த மாவை வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க. நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கங்க. உருட்டிட்டு அதை வந்து அந்த கட்டையில் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவை இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா அது வந்து காஞ்சி போயிடும். இந்த மாதிரி வெடிச்சிட்டு தான் வரும் ஓரத்தில். நீங்கள் வந்து வெடிச்சிட்டு வருதேன்னு நினைக்க வேண்டாம். அது நம்மளுக்கு ஓரத்தில் உள்ளது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அது வந்து கட் பண்ணிடுவோம். அதனால் இந்த அளவுக்கு இதுவாக நடுவில் உள்ளது மட்டும் நல்லா வர்ற மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்தி வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கத்தியை வச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்ட இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மிச்ச மாவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அந்த மாவோடு சேர்த்து வச்சிடலாம், ஏன்னா இது இன்னொரு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக கிராஸாக வெட்டுங்க. அப்படி முக்கோணமாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக நீளமாக முக்கோணமாக நீளமாக வச்சுக்கோங்க. நீளமாக இருந்தால் தான் இந்த சிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும், இது நாச்சோஸ் வந்து நல்லாயிருக்கும். அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபோர்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டையாக போட்டுக்கோங்க. அந்த இதில் ஃபுல்லாக ஏன் இந்த ஓட்டை போடுறதுனாக்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன் ஓட்டை போடுறோன்னாக்க அது வந்து நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வரையில் உப்பிக்கிட்டு வராமல் இருக்கும், புஷ்ஷுன்னு தட்டையாக வரணும். அதனால நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட்டை போட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அது காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி அடுத்தது நான் வந்து வேறு மாதிரி சொல்லித்தரேன். அதே மாதிரி லேசாக தேய்ச்சிக்கோங்க, சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த மாவையும். இப்போ வந்து பீஸா கட்டர் எடுத்துக்கோங்க. பீஸா கட்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபோர்க்கு வச்சு எல்லாத்தையும் ஓட்டை ஃபஸ்ட்டே இந்த மாவில் வந்து ஃபுல்லாக ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஓட்டையும் போட்டாச்சு, கட் பண்ணியும் முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப கனமாக தேய்ச்சிடாதீங்க. இப்போ அது எல்லாமே நம்ம அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாவு எல்லாமே தேய்ச்சிட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்னா அந்த நாச்சோஸ் ஒன்றா போட்டுட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். இது வந்து நல்லா பொரிய விட்டுருங்க, நல்லா செவந்து வரணும். நல்லா எந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து இது டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து அந்த பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக விட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ அடுத்ததை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து மயோனீஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தயிர் கூட இதே அளவுக்கு எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நைஸாக நறுக்கின வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக நறுக்கிக்கங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நைஸாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்தால் போதுமானது. கொஞ்சமாக தானே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவை இதோட தொட்டு சாப்பிடையில அந்த நாச்சோஸ் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய பவுல் பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து கண்ணாடி பவுல் இல்லை, அதனால் நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன், தனி மிளகாப்பொடி. இது வந்து காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பும் கம்மியாக வேணும்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நாச்சோஸ் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துடலாம். அந்த இதோட மிளகா பவுடரோடு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து அடைச்சிக்கோங்க. அந்த டப்பாவை அடைச்சிட்டு மெதுவாக அந்த மாதிரி கலக்கி கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு ஆட்டாதீங்க, லேஸாக அந்த மாதிரி சுற்றி கொடுங்க. சுற்றி கொடுத்தோம்னா அந்த நாச்சோஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து அந்த மிளகா பொடியெல்லாம் நல்லா அதில் வந்து இதுவாயிரும். நான் வந்து இன்றைக்கி ஆச்சி மிளகா பொடி தான் எடுத்தேன், அதனால் ரொம்ப ஒன்றும் கலர் இல்லை. நீங்கள் இது காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்திங்கன்னா நல்ல கலர் இருக்கும்.
இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த நாச்சோஸ் வந்து சாப்பிட்றதுக்கு. இந்த இதோட நம்ம வந்து மயோனைஸோட சேர்த்து டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியானது தான். ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதுமானது. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ரெசிபி ஏதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோடய இன்ஸ்டாக்கு, ஃபேஸ்புக்கு, அப்படி இல்லைன்னா மெயில் ஐடிக்கு ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்குவேன். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.